எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை, என்னை நம்பாதே. ரொம்ப ஏழை பழைகள் கஷ்டங்கள் அதை அவரும் அனுபவித்து நிறைய பார்த்துருக்கார். அந்த மன ஓட்டங்கள்லாம் அழகாக நிறைய கதைகளை நமக்கு எழுதி அந்த மன ஓட்டங்கள்லாம் அழகாக ஒரு கதை பிடிச்சி காட்டி நம்மளை பார்க்க வச்சுருக்கார். அந்த மாதிரி ரொம்ப ஒரு வசதியான கதை அது. அந்த புதுசில் அவருடைய ஸ்டைலில் ரொம்ப விரும்பி படிக்கப்பட்ட கதையும் கூட. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜெயகாந்தன் அவர்களின் என்னை நம்பாதே. தங்கவேல் ஆச்சாரி வழக்கம் போல பற்றைக்கு புறப்பட்ட போது, மரகதம், கதவை தாப்பால் போட்டுக்க என்று குரல் கொடுத்தார். மரகதம் உள்ளிருந்தபடியே சரி சரி என்று சொன்னதும் மேல் துண்டால் தென்னையை தட்டிவிட்டு தூணில் சாய்ந்து உட்கார்ந்தார். அப்படி உட்கார்வதும் அவருக்கு வழக்கமாகிவிட்ட செயல். இப்பொழுது 4 வருடமாகத்தான். வெந்நீரில் குளித்துவிட்டு சூடான நெய் கஞ்சியை 2 டம்ளர் குடித்ததும் அந்த சூடு வயிற்றில் குடலை கவ்வி உரைத்து, காலையில் எழுந்ததும் முதல் சுருக்கென்று அடி வயிற்றில் துடித்து கொண்டிருக்கும் சிறு வலியை குறைத்த பின் அப்படி ஒரு அயர்வு காணும். வலியையோ அயர்வையோ மனைவிடம் காட்டிக்கொள்ள மாட்டார் அவர். அந்த அசதியோடு துவைத்து உலர்த்திய மல் சட்டையை அணிந்து மேலே போட்டுக்கொள்ளும் சிட்டை துண்டால் நெற்றி விபூதி பட்டை கலையாமல் முகத்தை துடைத்து கொண்டு திண்ணைக்கு வருவார். மரகதம், கதவை தாப்பால் போட்டுக்கோ என்று குரல் கொடுத்த பின் இவர் திண்ணையில் 2 நிமிஷங்கள் உட்காருவதோ, அதற்கு பின் எழுந்து 2 பர்லாங் தூரத்தில் உள்ள பற்றைக்கு போவதற்குள் 2 இடத்தில் நின்று ஒரு இடத்தில் உட்கார்ந்து இளைப்பாறிக் கொள்வதோ மரகதத்திற்கு ஒன்றும் தெரியாது. உடம்பு அப்படி பொக்காகிவிட்டது. 4 வருஷத்திற்கு முன்பே டாக்டர்கள் கைவிட்டு விட்ட உடல். அவருக்கு அல்சர் என்ற ஒரு வகை குடற்புண் இருப்பதாக கண்டு மருந்தாலும் மாத்திரையாலும் சில காலம் உயிரூட்டி வந்த டாக்டர்கள் திடீரென்று ஆபரேஷன் செய்ய சொன்னதும் மரகதம் பயந்து விட்டாள். 50 வயதிற்கு மேலே ஆபரேஷன் என்றதும் அவருக்கும் கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. ஆனாலும் சிறுக சிறுக இந்த வேதனையால் துடிப்பதை விட 2இல் 1 தீர்த்து கட்டிக்கொள்ளலாம் என்றுதான் அவருக்கு தோன்றியது. சாவை கண்டு அவர் அஞ்சி விடவில்லை. தன் மரணத்திற்கு பின் தன் மனைவி நிலைமையை பற்றி சிந்தித்து ஆபரேஷன் வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டார். டாக்டரும் கூட அதைத்தான் சொன்னார். ஆபரேஷன் என்றால் செலவு அதிகமாகும், நோய் தீரும் என்று நிச்சயம் சொல்வதற்கில்லை. இப்பொழுது இருக்கும் நிலையிலேயே தங்கவேலு ஆச்சாரி எந்த நிமிடத்திலும் இறந்து விடலாம். இந்த நிலையில் ஆபரேஷன் ஆபத்தானது. டாக்டர் சொன்ன அந்த வார்த்தையில் அவ்வளவு வருத்தங்கள் இருந்தன. அது அவருக்கும் புரிந்தது, அவர் மனைவிக்கும் புரிந்தது. அவள் அழுதாள். அவர் அவளது கண்ணீரை துடைத்து விட்டு சொன்னார், நீ எதை நினைச்சும் அழாத. நான் உன்னை மோசம் பண்ண மாட்டேன். டாக்டரை விட பெரிய டாக்டர் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு பேர் ஆண்டவன், அவன் கைவிட மாட்டான், நீ நம்பு என்று ஆறுதல் கூறினார். அதன் பிறகு 4 வருஷமாக அவர் சாகாமல் தான் இருக்கிறார். ஆண்டவன் மீது அவர் வைத்த நம்பிக்கை வீண் போகவில்லை. ஆனாலும் அவர் மனசுக்கு உள்ளூர தெரியும், இந்த 4 வருஷமாய் அவர் வாழ்ந்து கொண்டு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டுத்தான் இருக்கிறார் என்பது. இந்த வேதனைக்கு செத்தாலும் பரவாயில்லை, நிம்மதி என்று திண்ணையில் உட்கார்ந்திருந்த தங்கவேலு ஆச்சாரி தனக்குள் முனகி கொண்டார். ஏன்? வேதனையை தாங்கி தாங்கி மனம் மரத்து போய் விரக்தி கொண்டு விட்டாரா? விதி வந்த பின் சாவு துச்சமாக தோன்றுவது இயல்பா? அது சரி, இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம் இங்கே உட்கார்ந்துக்கிட்டேன் என்று மனம் விழித்து கொண்டு கேட்ட போதிலும் உடல் எழுந்திருக்க மறுத்தது. பட்டறைக்கு சொல்லி அனுப்பிடலாமா? யார்கிட்ட சொல்லி அனுப்புறது? அவருக்கு ஒன்றும் தோன்றவில்லை. 35 வருடத்திற்கு மேலாக வேலை தந்து கூலி தந்து ஆதரிக்கும் முதலாளியின் குடும்பமே கண்முன் நின்றது. அவருக்கு உடம்பு மோசமாகி விட்ட பின் கடினமான வேலைகள் எதுவும் தராமல் மற்றவர்கள் செய்வதை மேற்பார்வையிடுவதற்கும் எடை போட்டு விற்பதற்கும் மற்றவர்கள் செய்த நகைகளை நிறுத்து வாங்குவதற்கு
வாங்குவது போன்ற வேலைகளுக்கு மட்டுமே அவரை நியமித்து மாதம் சுடையாக சம்பளம் தருகிறார்களே, அந்த நன்றி உணர்வில் அவர் கண்கள் மின்னின. தான் உயிரோடு இருக்கும் வரை தன்னாலான உழைப்பை பெற்றுக்கொண்டு தனக்கு தேவையான சம்பளம் தருவார்கள் என்பது நிச்சயம். செத்துவிட்டால் செத்தவனுக்கு வேலை தர முடியுமா? கூலி தருவதற்கு தருவது நியாயம் என்று சொல்கிறார்கள். தர வேண்டும் என்று நினைப்பதே அநியாயம் என்று கருதும் அந்த காலத்து தொழிலாளி அவர். தந்தால் அது தானம் தானே. தானம் பெற்று உயிர் வாழும் அந்த நிலைக்கா தன் குடும்பமா அவர் மனைவியைத்தான் ஆளாக்கி விட்டு சாவது? சி, அது கேவலம். இந்த நினைப்பினால் தான் அவர் உயிர் வாழ்ந்தார், சம்பாதித்தார். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் தங்கவேலு ஆச்சாரி செத்து போவானே, அதன் பிறகு அவன் மனைவிக்கு ஆதரவு யார் என்ற நினைப்பு வந்து அவரை ஸ்தம்பிக்க வைக்கும். அப்பொழுதெல்லாம் அவர் அருகில் நெருங்கி வரும் ஷாவு ஒரு அடி விலகி போகும். தனக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தால் என்ற இனிய நினைவில் உடல் ஒரு முறை சிலிர்க்கும். அந்த துக்கிரி மரகதந்தான், அதற்கு கொடுத்து வைக்கவில்லை என்று பதில் நினைப்பில் உதட்டை பிதுக்கிக் கொள்வார். பூம் பொட்டுமாக எனக்கு முன்னால் அவள் செத்துவிட்டால் அடுத்த நாளை போய் ஆபரேஷன் செய்து கொள்வேன் என்று நினைப்பார். அடுத்த சமயம் ஆபரேஷன் செய்து கொண்டு பின் சாகாமல் உயிரை பிழைத்து எழுந்து விட்டால், ஐயோ அவள் இல்லாமல் வாழ்வா என்று நினைக்கும் போது நெஞ்சு பகீர் என்று பதைக்கும், கண்கள் கலங்கிவிடும். இப்படியே மனைவிக்கு தெரியாமல் மனசில் எழுகின்ற வேதனையிலும் தளர்ச்சியிலும் நினைவுகளிலும் கற்பனைகளிலும் பயத்திலும் சமாதானங்களிலும் 4 வருடங்கள் கழிந்து விட்டன. அது சரி, இன்னைக்கு என்ன இங்கே இவ்வளவு நாள் உட்கார்ந்துக்கிட்டேன் என்று சிலிப்பிக் கொண்டு மனசு எழுகிறது. உடல் நகர மறுக்கிறதே. மணி 8:30 மேலே இருக்குமே, அரை மணியா இங்கே உட்கார்ந்துருந்தா? உடல் வீட்டு திண்ணையில் சாய்ந்து கிடந்தாலும் மனம் வழக்கமாக போகுவது போல பாதம் நோகாமல் மெல்ல மெல்ல நடந்து வீதி முனையில் அந்த விளக்கு கம்பத்தை பிடித்து கொண்டு 2 நிமிடம் நின்று சிட்டை துண்டால் விபூதி பட்டை கலையாமல் முகம் துடைத்து கொண்டு பெரிய வீதியில் திரும்பி சில கஜ தூரங்களுக்கு அப்பால் அந்த நாயகர் கடையில் அரையனாவுக்கு பீடி வாங்கும் சாக்கில் 5 நிமிடம் கடைக்கு முன் இருக்கும் சோடா ஸ்டாண்டை பிடித்து கொண்டு நின்று பிறகு நாயகரிடம் விடைபெற்று கொண்டு நடந்து அடுத்த வீதிக்கு திரும்பியதும் குளத்தங்கரை அரச மரத்தடியில் நாக பிரதிஷ்டைகளுக்கு பக்கத்தில் சற்று தள்ளி உட்காருவதற்கு வாகாக அமைந்திருக்கும் மேடை மேல் துண்டால் தட்டிவிட்டு உட்கார்ந்து ஒரு பீடியை பற்ற வைத்து புகைத்து எறிந்த பின் நடையில் கொஞ்சம் வேகம் கூடி வரும். அதுதான் பீடி புகையின் மகிமை. அந்த மகிமை மரகதத்துக்கு தெரியுமா, டாக்டருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியும். அதனால தான் டாக்டர் உத்தரவையும் மரகதத்தின் வேண்டுகோளையும் மீறி அவர் அனுபவிக்கும் ரகசிய இன்பமாக இருக்கிறது அது. அந்த இன்ப அனுபவத்தில் நடையை கொஞ்சம் எட்டி போட்டு நடந்தால் சற்று நேரத்தில் முருகன் ஜுவல்லரி மார்ட் வந்துவிடும். பக்கத்தில் இருக்கும் சந்தில் நுழைந்து போனால் பின்புறம் பட்டறை. இன்னும் மணி 8:30 ஆகாததால் காத்து கிடக்கும் வேலையாட்கள், வாங்க அண்ணாச்சி என்று வயதுக்கும் அனுபவத்திற்கும் மரியாதை காட்டி எழுந்து நிற்பர். சற்று நேரம் கடை பலகையில் சாய்ந்து உட்கார்வார் தங்கவேலு ஆச்சாரி. பெரியவர் வந்தாச்சா என்று தங்கவேலு ஆச்சாரியை பற்றி விசாரித்து கொண்டே பக்கத்தில் உள்ள வீட்டிலிருந்து கடை சாவியை பையன் வசம் கொடுத்து அனுப்புவார் முதலாளி. அந்த காலத்தில் தங்கவேலு ஆச்சாரியை வேலையை வைத்துக் கொண்டவரின் பேரன்தான் தற்போதைய முதலாளி. திண்ணையில் உட்கார்ந்திருந்தவரின் மனம் கடை வரைக்கும் சென்று ஆதரவு தரும் சின்ன முதலாளியையும் தன்னுடன் வேலை செய்யும் அன்பும் மரியாதையும் மிகுந்த தொழிலாளர்களையும் கண்டு குசலம் பேசி விடைபெற்று கொண்டு திரும்பி வந்த பின்னும் இன்று அவரால் வீட்டு திண்ணையை விட்டு எழுந்திருக்க முடியவில்லை. விடைபெற்று கொண்டா அதற்கு வேலை வந்து விட்டுதான் என்ன? நான் செத்து விட்டால் அப்புறம் மரகதத்திற்கு ஆதரவு யார்? 2 வருஷத்திற்கு ஒரு முறை
தூரத்தில் இருக்கும் கிராமத்திலிருந்து கோணிப்பையில் 2 படி வேர்க்கல்லையை பிறந்த மண்ணின் சீதனமாக கட்டி சுமந்து கொண்டு வரும் தங்கச்சியை பார்த்துவிட்டு ஒருவேளை சாப்பாட்டில் கை நினைத்து உறவை உணர்த்திவிட்டு போகிறானே மரகதத்தின் அண்ணன் மாணிக்க வேலாச்சாரி. அவனா தங்கையை காப்பாற்றி கரை சேர்க்கப் போகிறான்? பாவம், அவனை மொத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. எங்களை மாதிரி மலட்டு ஜென்மங்களா என்ன? புள்ளக்குட்டிக்காரன் பாவம், கிராமத்தில் என்ன பெருசாக வரும்படி வந்துட போகுது? சுமையோடு சுமையாக தங்கச்சியையும் தாங்கிக்க வேண்டியதுதான். அண்ணே, இனிமேல் எனக்கு யாரு என்று கூட பிறந்தவன் காலடியில் விழுந்து கதறினா, உடன் பிறந்த பிறப்பு நான் இருக்கேமா என்று குரல் காட்டாதா? தூணில் சாய்ந்திருந்த தங்கவேல் ஆச்சாரி முனக்கி எழுந்திருக்க முயன்ற போது பின்புறம் தாங்கியிருந்த தூணின் ஆதரவியை முட்டு நகர்ந்ததனால் சடக்கென்று நொடித்து திண்ணையின் மீது ஒருக்கிழித்து சரிந்தார். நல்ல வேளையாக நெற்றிப்பொட்டில் அடிபடாமல் புஜம் தாங்கிக் கொண்டதால் தலைக்கு கையை அண்டம் கொடுத்து படுத்திருப்பது போல, ரொம்ப சாதாரணமாய் ஓய்வு கொடுத்து படுத்திருப்பது போல இருந்தது அவர் தோற்றம். அவர் மனசுக்கு தெரிகிறது, தங்கவேல் ஆச்சாரி இனிமேல் எந்த நிமிஷத்திலும் செத்து போகலாம் என்று. 4 வருடம் முன்னால் டாக்டர் சொன்னாரே, அவர் குரல் என் காதில் விழவில்லை என்ற நினைப்பு அந்த நிமிஷம் இப்பொழுது என்னை நெருங்கி கொண்டிருக்கிறது. திடீரென்று நான் செத்து போய்விட்டால் மரகதம் என்ன பண்ணுவாள்? அடித்து புரண்டு அழுவாள். அந்த வேதனையில் தன்னை பற்றியோ தனக்கு நிராதரவான நிலையை பற்றியோ அவளுக்கு நினைக்க நேரம் இருக்குமா? தனக்கு ஒரே ஆதரவு தன் அண்ணன் தான் என்பதை மறந்து அவள் இந்த சோகத்திற்கு இரையாகி அண்ணனுக்கு செய்தியை தெரிவிக்க மறந்து போவாள். அவன் கிராமத்தான். இதற்கெல்லாம் கோபித்து கொண்டு தங்கையை புறக்கணித்து விட்டால், ஐயோ, உசுறு போறதுக்கு முன்னாடியே அவகிட்ட சொல்லி வைக்கணும். மாணிக்க வேலுக்கு ஒரு கடிதாசி எழுதி சொல்லிவிடணும். இதே என்னுடைய கடைசி கடமை. துவைத்து மல்லிகை பூவாக வெண்மையாக்கப்பட்ட உடையில் திண்ணையில் நிறைந்திருந்த தூசெல்லாம் படிந்திருக்க தங்கவேல் ஆச்சாரி எழுந்திருக்க மனமிருந்தும் உடம்பில்லாமல் அப்படியே மயங்கி கிடந்தார். இப்பொழுது சிந்தனையும் தடைப்பட்டு உறக்கம் போல மயக்கம் அவர் நிலையை இழக்கச் செய்தது. அது சரி, இன்னைக்கு என்ன இப்படி என்று இன்னொரு கேள்வி அவரது உள்மனத்தில் உருவாகி, ஆமாம், இன்னைக்கு இப்படித்தான் என்று தீர்மானமாக பதிலும் பிறந்தது. அடிவயிற்றில் சுருக்கின்ற ஒரு வலி தோன்றி புரண்டு மேலேறி நெஞ்சில் ஒரு பெரும் விக்கலாக அடைந்த போது, சற்று நேரத்திற்கு முன் சூடாக குடித்த நொய்க்கஞ்சி தொண்டையில் வழவழுத்து நெருடியவாறு ஒருக்களித்து கிடந்த அவரது வாயோரத்தில் வழிந்து கன்னத்தில் அண்டை கொடுத்து கொண்டிருந்த புஜத்தில் விழுந்ததும் அதில் 2 ஈக்கள் மொய்த்தன. ஈக்களை விரட்ட உதடு அசைந்தது. அதை மனம் எண்ணியும் கை அசைய முடியாமல் மரத்து கிடந்தது. கொல்லைப்புறத்திலிருந்து குளித்துவிட்டு ஈரப்புடவையை கொசுவி தோளிலிட்டு விட்டு கொண்டு அடுக்கலைக்கு வந்த மரகதம் அடுப்பில் ஏறியிருந்த ஆழாக்கு பச்சரிசி குழைந்து போயிருப்பதை கண்டாள். வேறு புடவை கூட மாற்றிக்கொள்ளாமல் அடுப்பில் இருந்த வெங்கல பாத்திரத்தில் குழைந்து கொண்டிருக்கும் சாதத்தில் 4 கரண்டி எடுத்து வேறு பாத்திரத்தில் விட்டு கரண்டியால் மத்திட்டு கரைப்பது போல குழைத்து கிளறினாள். பிறகு இடுப்பில் இருந்த ஈரத் துணியை முற்றத்து தூண்களில் சுற்றி கட்டிவிட்டு கொடியில் கிடந்த மாற்றுப்புடவையை எடுத்து அணிந்து கொண்ட பின் மஞ்சள் பூசி பளிரிடும் நெற்றியில் பெருசாக குங்குமத்தை வைத்து கொண்டு முற்றத்தில் வந்து நின்று உச்சியில் தெரியும் சூரியனை கும்பிட்டாள். மறுபடியும் அடுக்கலைக்கு வந்து அடுப்பில் கிடந்த பால் கஞ்சியில் சர்க்கரை போட்டு இறக்கி பளிரென்று விளக்கி வைத்திருந்த பித்தளை தூக்கு சட்டியில் ஊற்றி மூடி வைத்தாள். பிறகு பாலை ஊற்றும் முன் வேறு பாத்திரத்தில் எடுத்து வைத்திருந்த வெறும் கஞ்சியில் 2 உப்பை போட்டு கரைத்து ஊறுகாய் துணையுடன் தானும் 2 டம்ளர் குடித்தாள். 4 வருஷமாய் தங்கவேல் ஆச்சாரிக்கு காலையில் நோய்க்கஞ்சியும் மற்ற வேளையும் பால் கஞ்சியும் தான் ஆகாரம்.
இரண்டு பேருக்கு ரெண்டு விதமான சமையலா செய்து கொண்டிருக்க முடியும். மரகதம் பாலை நீக்கி அந்த கஞ்சியையே குடித்து விடுவாள். என்றைக்காவது நாக்கு செத்து போன உணர்வில் காரமாக புளிப்பாக சாப்பிட எண்ணுவாள். அப்பொழுது மட்டும் வத்தல் குழம்போ புளிச்சாரோ செய்து அதற்கு அலுப்பு மட்டும் அவளுக்கு தோன்றாது. மற்றபடி வாழ்க்கையில் பெரிய ஆசைகளுக்கு ஏது இடம் அவளுக்கு? அவசரமாக கஞ்சியை குடித்ததும் தூக்கு சட்டியோடு ஈயம் பூசி வைத்திருக்கும் டம்ளரை எடுத்துக்கொண்டு புறப்படுவதற்கு முன் அஞ்சரை பெட்டியில் கடுகு சீரகத்துடன் 4ஆக மடித்து போட்டிருந்த 2 10 ரூபாய் நோட்டுகளையும் அரிசி டின்னுக்குள் கிடக்கும் சேவிங் பேங்க்ஸ் பாஸ்புக்கையும் எடுத்து இடுப்பில் சொருகி கொண்டாள். இன்று அந்த வேலையும் இருப்பதால் தான் கஞ்சியை குடித்து விட்டே புறப்படுகிறாள். இல்லாவிட்டால் பட்டறைக்கு போய் புருஷனுக்கு 2 டம்ளர் பால் கஞ்சியை தன் கையால் ஊற்றி கொடுத்து விட்டு அவர் குடித்த பிறகு மீதத்துடன் வீட்டுக்கு வந்து 2ஐயும் சேர்த்து தான் குடிப்பாள். இந்த சேவிங்ஸ் பாஸ்புக் விஷயம் அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாமல் இந்த காரியத்தை ஆரம்பிக்க அவள் மனம் ரொம்பவும் போராடியது. ஆனாலும் என்ன, நீ செத்த பிறகு நான் வாழ்வதற்காக நீ சம்பாதித்தரும் காசில் மிச்சம் பார்த்து தான் நான் சேர்த்து வைக்கிறேன் என்று சொல்ல எப்படித்தான் அவளுக்கு மனசு வரும்? ஆமாம், புருஷன் என்கின்ற அன்பு, பக்தி, விரதத்தன்மை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவன் செத்து போய்விட்டால் அதற்கு பின்னும் இந்த பொய்யான உலகில் பூத உடலுடன் வாழ வேண்டி இருக்கிறது. 1000 தான் உறவு இருக்கட்டுமே, அவளை ஆதரித்து அன்பு காட்டினால் அதனால் அவர்களுக்கு என்ன லாபம் என்று தெரிந்தால்தான் அருகில் வருவார்கள். கழுத்தில் கட்டிய கயிற்றுக்கும் கருவில் பிணைத்த நஞ்சு கொடிக்கும் இல்லாத உறவு கலந்து மாறிப்போன கால்வழி சொந்தக்காரர்களுக்கு வந்துவிடப் போகிறது. அவளும் தன் 50 வருட வாழ்வில் எவ்வளவோ பேரை பார்த்து விட்டாள். 4 வருடத்திற்கு முந்தி தங்கவேலு ஆச்சாரியின் ஆயுள் கணக்கின் மீது டாக்டர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றியவுடன் மரகத மனசில் எதிர் வீட்டில் புருஷன் உயிரோடு இருந்த காலத்தில் செயலுடன் சிறப்பாக வாழ்ந்த வெள்ளையம்மாள் கையில் ஒரு காசில்லாமல் பட்ட சிரமமும் கூட பிறந்தவர்கள் கூட கைவிட்டு விட்ட பின் தள்ளாத வயதில் கோயில் வாசப்படியில் பிச்சை எடுத்து வாழ்ந்ததும் பிறகு ஒரு நாள் 1000 மண்டபத்தில் அனாதை பிணமாக கிடந்ததும் தான் சித்திரமாக தெரிந்தது. இதையெல்லாம் எண்ணி பார்த்துதான் புருஷனின் மறைவு என்ற மகா சோகத்திற்கு பின்னும் தான் இந்த உலகில் வாழ வேண்டும் என்ற இயற்கையான யதார்த்தமான நிலையை உணர்ந்து தன் புருஷன் அப்படியே முழுசாக கொண்டு தரும் மாத சம்பளம் 75 ரூபாயில் அவருக்கு ஒரு குறையில்லாமல் கவனித்து வாயை கட்டி வயிற்று கட்டி மாதம் 20 ரூபாய் தபால் ஆபீஸில் கட்டி வைக்கிறாள் மரகதம். சில சமயம் அவளுக்கு தோன்றும், இந்த பணத்தை செலவு செய்து அவருக்கு மருந்து வாங்கி கொடுத்து வைத்தியம் செய்தால் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்க மாட்டாரா என்று. அந்த அளவுக்கு தியாகம் செய்ய உலக நிலை அவளுக்கு ஒத்து வரவில்லை. அதை நினைக்கும் போதுதான் புருஷனுக்கு துரோகம் செய்வதாக எண்ணிக்கொண்டாள். திடீரென்று புருஷன் செத்து விட்டால் ஊரில் இருக்கும் ஒன்று விட்ட அண்ணனிடம் அடைக்கலம் புக வேண்டும். கையில் 2 காசு இருந்தால்தான் அங்கும் சற்று மதிப்பாக வாழ்ந்து சாகலாம். அவள் பாஸ்புக்கை திறந்து பார்த்தால் இந்த 4 வருடத்தில் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் சேர்ந்திருந்தது. அந்த ரூபாய் அவள் புருஷனுக்கோ அவளுக்கோ கூட சொந்தமில்லை. அவளை ஆதரித்து அவள் செத்த பின் கொல்லி போட போகிறானே அவள் அண்ணனோ அல்லது அவன் மகனோ அவனுக்கு உறவின் பெயரால் கிடைக்க போகும் லாபம். அதுதான் அவள் வாழ்க்கைக்கு இறுதி வரை புருஷனை காட்டிலும் அவள் மீது அவரும் கொண்டுள்ள பரஸ்பர அன்பை காட்டிலும் உத்தரவாதம் தருவது. சி, என்ன அல்பம் என்று அவள் மனம் செழித்தது. அல்ப உலகத்தில் பிறந்து அல்பமான வாழ்வின் மீது பற்றும் வைத்து விட்டால் அல்ப பணத்தையும் போற்றத்தான் வேண்டியிருக்கிறது
என்ற உணர்வில் பணத்தையும் பாஸ்புக்கையும் மடியில் கட்டிக்கொண்டு புட்டியும் சாவியும் எடுத்துக்கொண்டு வாசக்கதவை திறந்தவள் திண்ணையில் புருஷனை கண்டதும் ஐயோ தெய்வமே என்று அலறினாள். அவள் அலறலை கேட்டு தெருவில் போகும் யாரோ இருவர் ஓடி வந்தார்கள். அவரை தூக்கி உட்கார்த்து வைத்தார்கள். மரகதம் அவர் தலையை தாங்கிக் கொண்டு சேலை தலைப்பால் வாயோரத்தை துடைத்தாள். அவர் லேசாக கண்களை திறந்து தன் தலைக்கு மேல் குனிந்திருந்த மரகதத்தின் முகத்தை விழிகளை உயர்த்தி பார்த்தார். அவர் முகத்தில் லேசான புன்னகை படர்ந்தது. உசுருக்கு ஆபத்தில்லையம்மா என்றார்கள் உதவிக்கு வந்தவர்கள். அவளுக்கு தெரிந்தது உயிருக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று. வந்தவர்களின் உதவியுடன் தங்கவேலு ஆச்சாரியை வீட்டுக்குள் தூக்கி கொண்டு வந்து கிடத்தினாள். படுக்கையில் கிடத்தி தூக்கு சட்டில் இருந்த பால் கஞ்சியை டம்ளரில் ஊற்றி அவர் வாய் அருகே கொண்டு போது நெற்றியை சுருக்கி கொண்டு உதட்டை இறுக்கிக் கொண்டு வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். அவர் நாவின் அசைவிலிருந்து அவருக்கு வெறும் தண்ணீர் தான் வேண்டும் என்ற மனத்தின் சொல்லை புரிந்து கொண்டு மரகதம் உள்ளே ஓடி டம்ளரில் கொண்டு வந்த வெந்நீரை புகட்டும் போது மனுஷன் வெறியோடு மடக்கென்று 3-4 மிடறு குடித்தார். அப்புறம் லேசாக கனைத்தார். கண்களில் கண்ணீர் கலங்க வழி தண்ணீர் வழிய தன் தலைமேல் மடியில் தாங்கிக் கொண்டிருக்கும் மரகதத்தை பரிதாபமான புன்னையுடன் பார்த்து கம்மிஸ்வரம் மாறிப்போன குரலில் பயப்படாத மரகதம் என்று கூறினார். அதை கேட்டு உதவிக்கு வந்தவர்கள் பயம் தெளிந்து ஒண்ணுமில்லம்மா மயக்கம்தான் என்று ஆறுதல் கூறிவிட்டு போய்விட்டார்கள். தனிமையில் இருந்த கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் மௌனமாக பார்த்து கொண்டார்கள். அவள் முகத்தை உற்று பார்த்து கொண்டிருக்கையில் மெல்ல மெல்ல தூக்கம் போல மயக்கம் அவர் இமைகளை கிறக்கி மூட வைத்தன. அவர் அதை மரணம் என்று நினைத்து திடீரென்று விழித்தார். பிறகு அவள் முகத்தையே வெறித்தார். சாப்பிட்டியா என்று முனையினார். அதுக்கு என்ன, இப்போ நீங்கள் பேசாமல் இருங்கோ என்றாள் மரகதம். சாப்பிடலேன்னா போயிட்டு வா, அதுக்குள்ளே செத்துட மாட்டேன் என்று மனம் அவளை வேண்டிக் கொண்டது. கொஞ்சம் பால் கஞ்சி சாப்பிடுங்களேன் என்று தமிழில் இருந்த கஞ்சியை ஒரு முதலுக்கு இடையே லேசாக கொஞ்சம் வார்த்தாள் மரகதம். அவர் சுவைத்து உண்பதை கண்டு இன்னும் கொஞ்சம் விடும்போது போதும் என்று தலையை திருப்பி கொண்டார் அவர். பிறகு அங்கிருந்த பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு உள்ளே போட அவள் அடுக்கலைக்கு போகும்போது அவர் பார்வை அவளையே தொடர்ந்து சென்றது. ஏன் இப்படி பார்க்குறீங்க, டாக்டரை கூட்டியாரவா? தங்கவேலு ஆச்சாரி லேசாக சிரித்து சற்று தெம்புடன் பேசினார். டாக்டர் தான் 4 வருஷத்துக்கு முன்னாடியே கை விட்டுட்டாரு. இப்போ அந்த டாக்டருக்கெல்லாம் பெரிய டாக்டர் இருக்கான் பாரு, அவனும் கைவிட போகிறான். மரகதம் சேலை தலைப்பை வாயில் அடைத்து கொண்டு குமுறி எழுதாள். மரகதம், நீ உலகம் தெரியாத குழந்தை. நீ ஒரு குழந்தைய பெற்றிருந்தீன்னா அதுவாவது உனக்கு சொல்லிக் கொடுக்கும் உலகம்னா என்னன்னு. அதான் இல்லாமல் போச்சு என்று சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்தார். சற்று நேரத்திற்கு பின் கண்களில் கண்ணீர் கலங்கி வழிய, என் கடமையை நான் சரியாக செஞ்சிருக்கேனோ இல்லையோ, நீ எனக்கு பட்ட கஷ்டத்தில் நினச்சி உன்னை தெய்வமாக நினைக்கிற மரகதம், என் சட்டை பையில் இருக்கிற ரூபாயை எடு என்றார். மரகதம் அவரது பையில் கையை விட்டு எடுத்தால் 2 10 ரூபாய் நோட்டுகளும் ஒரு 5 ரூபாய் நோட்டும் இருந்தன. என்னை மன்னிச்சுடு மரகதம், உங்ககிட்ட 75 ரூபாய் சம்பளம்னு பொய் சொன்னேன். 4 வருஷமா எனக்கு 100 ரூபாய் சம்பளம். உன் உழைப்பை எல்லாம் பெற்றுக்கிட்டு உன்னை நடுத்தரில் நிறுத்தி விட்டு நான் செத்துட்டா எனக்கு போகிற வழிக்கு கூட புண்ணியம் கிட்டாது. அதனால் உன் பேரில் பேங்க்கில் மாதம் 25 ரூபா கட்டி வச்சிருக்கேன். இது உனக்கு தெரிஞ்சா உசுரோடு இருக்கும்போதே நான் சாக போகிறத நினச்சி உனக்கு பணம் சேர்க்குறேன்னு நீ வருத்தப்படுவேன்னு நான் உங்ககிட்ட சொல்லலை. உனக்கு தெரியாமல் தான் செய்யணும்னு செஞ்சேன். உங்கள் அண்ணனுக்கு ஞாபகமாக தந்தி கொடு. இனிமேல் அவன்தான் உனக்கு. என்னை இனிமேல் நம்பாத, நான் செத்து. தங்கவேல் ஆச்சாரிக்கு பேச்சு வரவில்லை. நான் பாவி 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 என்று மடார் என்று தூணில் மண்டையை மோதிக்கொண்டு அலறி துடித்தாள் மரகதம். நெற்றியில் ரத்தம் பொழிந்தது.
குங்குமமும் கண்ணீரும் முகத்தில் குழம்பி வழிய தன் மடியில் இருந்த வாழ்க்கைக்கு உத்தரமான பணத்தையும் பாஸ்புக்கையும் எடுத்துக்கொண்டு 2 கைகளாலும் நீட்டிக்கொண்டே ஓ என்ற அழுகை குரலில் அவள் கதறினாள். என் ராஜாவே, நான் உங்களை எந்த காலத்தில் நம்பினேன், இனிமேல் நம்பாம போக. நான் எவ்வளவு சுயநலக்காரி. இதை பார்த்தீங்களா, ஒன்றும் தெரியாத குழந்தைன்னு நீங்கள் நினைக்கிற இந்த பாவி செஞ்சிருக்கிற காரியத்தை என்று அவர் முகத்திற்கு நேரே பணத்தையும் பாஸ்புக்கையும் காட்டினாள். அதை பார்க்க அங்க தங்கவேலு ஆச்சாரி இருந்தால் தானே. ஐயோ, எனக்கு காசு வேண்டாம், பணம் வேண்டாம், நீங்க தான் வேணும் என்று கையில் இருந்ததை வீசி எறிந்து விட்டு அவர் மேல் விழுந்து கதறினாள் மரகதம். மரகதம், உனக்கும் எனக்கும் காசோ பணமோ வேண்டாம், உலகத்திற்கு அது வேண்டும். நீ செய்தது தப்பில்லை. செத்துப்போகும் மனிதனை உலகம் நம்பாது, சிரஞ்சீவியாக இருக்கும் பணத்தை தான் நம்பும் என்று செத்துப்போன பின் ஆவியாக மனிதர்கள் திரிவார்களாமே, அது உண்மையானால் தங்கவேலு ஆச்சாரி நிச்சயம் அவளுக்கு அன்போடு சொல்லியிருப்பார். ஆனால் அவள் ஒரு உலகம் தெரியாத குழந்தை என்று நம்பியிருந்தாரே, அந்த நம்பிக்கை மாறியிருக்கும். மரகதம் அழுவதும் கூட அவரது சாவுக்காக மட்டுமில்லை, அந்த நம்பிக்கை சிதைவுக்கும் தான். என்னை நம்பாதே, என்ன ஒரு கதை. நான் சில கதையில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, படிக்கிறச்சே இந்த கதையை கொஞ்சம் சிரிக்காமல் படிக்கிறது எவ்வளோ சிரமம் அப்படின்னு. இன்றைக்கி சொல்கிறேன், சில சமயத்தில் நம்ம வயிற்றை ஏதோ பண்ணுற அளவுக்கு ஒரு உணர்ச்சிகரமான விஷயமான வர கதை எல்லாம் வரைச்சே அந்த சோகம் தெரியாமல் படிக்கிறதும் நிஜமாகவே கஷ்டம்தான். இத்தனை நாளாக உங்களோட கதை படித்து பகிர்ந்து கொண்ட ஒரு அன்பான உறவை மனசில் வச்சுன்னு இது சொல்கிறேன். இது உண்மையான ஃபீலிங். அந்த உண்மையான ஃபீலிங் தான் கதை படிக்கிறச்சே நம்ம எல்லாருக்கும் வரும். இந்த மாதிரி கதையெல்லாம் ரொம்ப சட்டுன்னு ஃபீல் பண்ணி அதை உள்ளாக உணர்ந்து அதை தெரிஞ்சுட்டு அனுபவிச்சுன்னு சொல்கிறது ரைட்டான வார்த்தை. இல்லைன்னா அதை புரிஞ்சுட்டு எழுதக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சில பேருக்கு தான் வரும். அதில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார் ஜெயகாந்தன் அவர்கள். அவருடைய ஒரு என்ன சொல்கிறது, மேக்னம் ஆப்பஸ் ஆஃப் அ ஸ்டோரி தான். ரெண்டே ஒரு கேரக்டர் மனசில் என்ன ஓடுறது அதை வச்சுண்டு அவள் படுற கஷ்டத்தையும் அதுக்கு அந்த கஞ்சி அதெல்லாம் எப்படி சாப்பிட்டுட்டு எப்படி கஷ்டப்படுறான்னு சொல்லி ஒரு உயர்ந்த கதையை கொடுத்துருக்கார். எல்லாராலையும் ஒரு காலத்தில் ரொம்ப விரும்பி படிக்கப்பட்டு என்ன சொல்கிறது ஒரு நல்ல எழுத்தாளர் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தையும் கொடுத்த கதை இது ஜெயகாந்தன் அவர்களுக்கு. வழக்கம் போல் இதையும் நாங்கள் நன்றாக உணர்ச்சியோடு கேட்டு ரசிப்பீர்கள்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.